வணக்கம் அன்பான பிள்ளைகளே. இப்போ நத்தார் மாதம் தானே, ஆகவே நாங்கள் மிக மிக அழகான ஒரு இந்த நத்தார் மாதத்தில் டிசம்பர்னு சொல்லும்போது நத்தார் மாதம் தான் எங்களுக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரும். ஆகவே நாங்கள் எல்லோருமே விரும்புகிற உண்டு இந்த நத்தார் மாதத்தில் நிறைய நத்தார் பொருட்களை செய்ய வேண்டும் என்று. ஆகவே நாங்கள் டிபி கிட்ஸ் சேனலோடாக இன்றைக்கு உங்களுக்கு இந்த எப்படி இந்த நத்தார் மாதத்தில் எப்படி நத்தாருக்கு தேவையான பொருட்களை அழகழகான பொருட்களை செய்யலாங்கிறத உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறோம். அதுவும் ஒரிகம் பாணியில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் இந்த அழகான சின்ன நத்தார் மரத்தை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். உண்மையாக சொல்லும்போது உண்மையான நத்தார் மரம் மாதிரி இருக்குது தானே, ஆனால் ரொம்ப இலகுவானது இது செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் செய்து பார்க்கலாம். இதே மாதிரி அழகழகாக எப்படி நாங்கள் இந்த நத்தார் மரத்தை செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த நத்தார் மரத்தை செய்யும்போது எங்களுக்கு தேவையான அளவு இருக்குது. இந்த மரத்தை இப்போ நாங்கள் செய்கிறதுக்கு நான் சரியாக 20 சென்டிமீட்டர் நீளமும் அகலமும் கொண்ட கடதாசியை எடுத்தேன். அதாவது இந்த கடதாசி மாதிரி இப்போ பாருங்கள், இது 20 நீள அகலம் 20 நீளமான அளவும் கொண்டதா இப்படி நாங்கள் மரத்தை செய்ய போகிறோம். இப்படி செய்யும்போது பாருங்கள், இந்த நடுவை அடுக்கும்போது 10 சென்டிமீட்டர் வருது இதுவரையும். இதிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் பார்க்கும்போது, அதாவது மரத்துக்கு செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கும்போது சரியாக நாங்கள் 20 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட அகலம் கொண்ட இந்த கடதாசி எடுத்தால் தான் இந்த மரத்தை நாங்கள் அழகாக செய்யலாம், நேர்த்தியாக செய்யலாம். இதையும் விட பெரிதாக நாங்கள் செய்யலாம், சின்னதாகவும் செய்யலாம். இன்னும் நீங்கள் விரும்பினா இதை விட சின்னதாக நீங்கள் செய்து பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு பிடித்தா இதை விட குறைவான கடதாசியம் எடுத்து நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அதாவது ஒரிகமி பாணியில் புதுமையாக நாங்கள் எப்படி இலகுவாக செய்யலாங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4 சதுரங்கள் கொண்ட இந்த கடதாசி எப்படி 2ஆக நாங்கள் மடிக்க வேணும். அதன் பிறகு இதை விரித்து அதுபோல் இந்த பக்கத்தையே நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இப்போ சரியா பாருங்கள், இப்போ சரியா 4 பக்கமும் எங்களுக்கு ஒரு கோடு விழுந்திருக்கு தானே. இதுக்கு பிறகு நாங்கள் இதை மற்ற பக்கம் திருப்பி இப்போ இந்த பக்கம் இப்போ சொல்லும்போது முக்கோணம் போன்ற அமைப்பு வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். இப்படி அழுத்தி கொள்ளுங்க. இப்போ அதே போல் இந்த பக்கத்தையும் எடுத்து நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். முக்கோண அமைப்பு வர மாதிரி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இப்போ பாருங்கள், இதை நாங்கள் விரித்து இந்த கோடு இருக்குது தானே, ஒரே பக்கமாக இப்படி எடுத்து இந்த 2 பக்கத்தையும் எடுத்து இந்த கோடு விழுந்திருக்கு அதை கொஞ்சம் இப்படி அழுத்தும் போதே இது இப்படி கொஞ்சம் நாங்கள் மடித்துக்கொள்ளலாம். இதோ ஏற்கனவே இது மாதிரி நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ பெரிய கடதாசியில் இப்போ பாருங்கள், 1 2 3 4 பக்கம் வர மாதிரி 4 பக்கம் இருக்குது. நீங்கள் மடிக்கும்போது வரும். இன்னொருக்கு நான் செய்து காட்டுறேன் பாருங்கள். சில சமயங்களில் எங்களுக்கு தவறாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒன்றை கவனித்துக்கொள்ள வேண்டும். இந்த கோடு மேல் நோக்கி நாங்கள் மடித்தந்தானே, அதாவது அதாவது ஒரு மலை போன்ற அமைப்பு தான் இது தெரியுது பாருங்கள். இந்த ஒரிசேன் போன்ற இப்படியான கோடுகள் இருக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், முக்கோட மாதிரி இருக்கிறது தானே, இந்த மலை மாதிரி இருக்குது தானே, அதில் செய்யக்கூடாது. அந்த பக்கம் செய்தால் அது வேறு மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் திருப்பி இப்படி இந்த மடித்த கோடுகள் தெரிகிற அளவுக்கு இப்போ நான் செய்து காட்டுற மாதிரி நீங்கள் இப்படி கொஞ்சமாக மடித்து இது இப்படி மடிக்கலாம். இப்படி ரொம்ப இலகுவானது. இப்படி கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எடுத்து இந்த பாருங்கள், இப்படி நாங்கள் மரம் செய்தால் 4 முளை எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் 4 எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் செய்கிறதுக்கு இப்படி செய்து கொள்ளலாம். இந்த 2 பக்கம் எடுத்து
இந்த 2 பக்கத்தையும் எடுத்து இதை கீழ்ப்பக்கம் பாருங்க. இந்த பக்கம் பார்த்துக்கொள்ளிங்களா? இப்போ நாங்கள் திருப்புற பக்கத்தை எங்கட பக்கமாக நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நடுக்கோடு இந்த வார மாதிரி இதை எடுத்து உள்பக்கமாக நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. அதன் பிறகு அதையும் எடுத்து மற்ற பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். பார்த்தீங்களா? இப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் புதுமையாக செய்ய போகிறோம். இப்போ ஒரு பகுதி இருக்குது தானே, நாங்கள் மடித்தந்தானே, இந்த பகுதியை கொஞ்சம் விரித்து நாங்கள் இப்படி இந்த இந்த பகுதி இருக்குது தானே, இதை எடுத்து கொஞ்சம் விரித்து நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதை இந்த பக்கம் நாங்கள் மடிக்கலாம். இதே மாதிரி தான் மற்ற பக்கத்தையும் நாங்கள் செய்ய வேணும். கொஞ்சம் இப்படி விரித்து இதோ பாருங்கள், நான் செய்து காட்டுற மாதிரி உங்களுக்கு புரியுது தானே. கொஞ்சமாக இப்படி தள்ளி, அதாவது கூடுதல் அழுத்தாமல் ஓரளவு இப்படி வர மாதிரி எடுத்து இது மடித்து கொள்ளலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மரம் கூட அழகாக இருக்கும். அதே போல் மற்ற பக்கத்தையும் திருப்பி இப்படி உள்பக்கமாக திருப்பி மடித்து அழுத்தி கொண்டா, அதே போல் இதையும் இப்படி செய்து மடித்து கொண்டா ரொம்ப பாருங்க. இப்போ விளங்குதா? ஒரு பக்கம் நாங்கள் மடித்து இன்னொரு பக்கம் மடிக்காமல் விட்டால் ஒரு அளவாக இல்லாமல் அது நேர்த்தி இல்லாமல் போயிடும். ஆகவே ஒரே அளவாக வார மாதிரி நாங்கள் 2 பக்கமும் சேர்த்து மடித்துக்கொள்ள வேணும். பாருங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த கோடு இப்படி வார மாதிரி நாங்கள் கொஞ்சம் மடித்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதை எடுத்து இப்படி மடித்துக்கொள்ளலாம். இந்த கோடு வார மாதிரி இப்படி தள்ளி நாங்கள் கொஞ்சமாக மடித்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களுடைய நத்தார் மரம் நாங்கள் செய்து முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த மலைப்பகுதி போன்று இருக்குது தானே, இதை நிறைய வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு அந்த மரத்தினுடைய மேல் பகுதி இருக்குது தானே, அப்படி எங்களுக்கு பெரிதாக வேணுமெண்டு அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு நான் எடுத்து இப்படி ஒரு சின்ன கோடு ஒன்றை நான் பேனையால் விட்டுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இது 2 சரியாக வார மாதிரி இப்படியே நாங்கள் கீறிக்கொள்ளலாம். நம்ம கீறுறதை பார்க்குறீங்க தானே, இது மாதிரி இப்படி கீறிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா எங்களுடைய நத்தார மரம் மாதிரி வந்திருக்கு. இப்போ நாங்கள் இப்போ கோடு போட்டு வைத்திருந்தோம்ல, இந்த இடத்த இப்படி கொஞ்சம் வெட்டி கொள்ளுவோம். பாருங்கள், கத்திரி ஒன்றை எடுத்து அழகாக இப்படி நேர்த்தியாக சரியாக நாங்கள் ஏற்கனவே பேனாவால் கோடு போட்டு வைத்திருந்தோம் தானே, அதுக்கு இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், சரியாக நேரம் நாங்கள் வெட்டணும். இதில் ஏதாவது கொஞ்சம் பிழை வந்துடுனா இந்த நத்தார் மரத்தை சரியாக எங்களுக்கு நிறுத்தி வைக்க முடியாமல் போயிடும். ஆகவே மரம் நிற்காது, விழப்பாக்கும். ஆகவே நாங்கள் வெட்டும்போது கவனமாக சரிசமமாக வெட்டிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதில் இப்போ பாருங்கள், இந்த பகுதி இருக்குது தானே, கொஞ்சம் இடம் விட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் கோடுகளை இட்டுக்கொள்ள வேணும். எங்களுக்கு நிறைய வேணுமெண்டா அருகில் நாங்கள் இந்த கோடுகளை கீறிக்கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் இடம் விட்டு கீறினா இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த அளவில் இந்த அளவுக்கு நாங்கள் கோடுகளை இட்டால் போதும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், மீண்டும் அந்த கோடை இட்டம் தானே, கூடுதலாக வெட்டாமல் கொஞ்சமாக சின்ன சின்ன வெட்டுக்களை நாங்கள் இடலாம். பாருங்கள், பேனியால் நாங்கள் கோடு போட்டுட்டு இப்படி வெட்டினா அது சரியாக வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், சின்ன ஒரு வெட்டை இட்டு இப்போ நாங்கள் வெட்டினா தானே 1 2 3 4 அதுபோல்
1 2 3 4 மொத்தமாக இப்போ 8 பக்கம் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்படி வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வெட்டின பக்கத்தை எடுத்து கொஞ்சம், இப்போ நாங்கள் வெட்டிய பக்கத்தை எடுத்து உள் பக்கமாக இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கணும். பாருங்கள். ஏதோ இந்த அமைப்பு வர மாதிரி நாங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி முக்கோணமாக நாங்கள் மடித்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா, எங்களுக்கு வேணுமெண்டா இந்த கீழே கார்னர்லேருந்து கூட நாங்கள் மடித்து கொள்ளலாம். ஆனால் நான் இப்படி வெட்டி மடிக்கிறேன், அழகாக இருக்குங்கிறதுக்காக. கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதே மாதிரி மற்ற பக்கத்தையே நாங்கள் உள் பக்கமாக அப்படி மடித்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்களா, இது கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதோ இப்படி நாங்கள் விரித்து கொள்ள வேணும். இப்போ நாங்கள் மடித்த பக்கம் உள் பக்கமாக போயிடுது, மடிக்காத பக்கம் வெளி பக்கமாக வந்துட்டுது. இதோ இப்போ இந்த பக்கத்தையும் உள் பக்கமாக நாங்கள் மடிக்காத பக்கம் இருக்குதுன்னு அதையும் எடுத்து நாங்கள் எப்படி மடித்து கொள்ளணும். உள் பக்கமாக இப்படி மடித்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, இப்படி கொஞ்சம் விரித்தா இங்கே பாருங்க இப்படி செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான நத்தர் மரம்னு பாருங்கள். பிள்ளைகளுக்கு முடியும் இதுக்கு சின்ன சின்ன, அதாவது நாங்கள் நட்சத்திரங்களையும் செய்து ஓட்டிக்கொள்ள முடியும். இப்போ பிள்ளைகளிடம் நிறைய ஓட்டக்கூடிய மாதிரி இருக்குந்தானே, அழகழகான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குந்தானே. ஆகவே ஒவ்வொரு இடங்களையும் இந்த நத்தர் மரத்தில் நாங்கள் வேண்டிய அளவுக்கு ஓட்டிக்கொள்ளலாம். இப்போ என்னுடைய அன்பான பிள்ளைகளே, கட்டாயமாக இந்த மாதிரி நத்தர் மரத்தை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக செய்யுங்க. இதே போல் உங்களுடைய மேசியை நீங்கள் அழகாக்கி கொள்ளலாம். உங்களுடைய நட்புகளுக்கு நீங்கள் செய்து காட்டலாம், செய்து கொடுக்கலாம். இன்னும் சந்தோஷமாக நீங்கள் இம்முறை நத்தரை கொண்டாடுங்க. இப்படி அழகழகாக செய்து நீங்கள் கொண்டாடுங்க. இன்று நாங்கள் இப்படியான நத்தர் மரங்களை செய்கிற விதத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில சமயங்களில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டம்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் 2-3 தடவை எங்களுடைய சேனலை பார்த்தா கொஞ்சம் யோசித்து கவனமாக உன்னிப்பாக அவதானித்து நீங்கள் செய்யலாம். கட்டாயமாக நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப விரிவாக அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். பலமுறை நீங்கள் பாருங்கள், ஆனால் கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். இனி இன்னும் அழகான ஒரு கைவேலையை நாங்கள் செய்வோம். நன்றி.